ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்டிபிடி. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா டைப்ஸ் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட டைப்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம நேற்று வந்து அனகோண்டா நேவிகேட்டர் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அனகோண்டா நேவிகேட்டர்லேயே உங்களுக்கு வந்து ஜூபிட்டர், பைச்சாம், விஷுவல் ஸ்டுடியோஸ் கோட் அண்ட் எக்ஸெட்ரா நிறையா இது வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதில் நம்ம வந்து ஜூபிட்டர் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஜூபிட்டர் அந்த அனகோண்டா நேவிகேட்டர் ஓப்பன் பண்ணி ஜூபிட்டர் லான்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ ரன் ஆகி ஸோ உங்களுக்கு கூகுள் க்ரோமில் இந்த மாதிரி வந்து ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நியூவான ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும் டைப் பண்ணுறது அப்படின்னா இங்கே நியூ அப்படின்னு இருக்கிறது பைத்தான் 3 கர்னல் ஐபிஐ கர்னல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ தனியாக எதுவும் நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டேட்டா டைப்ஸ் அப்படின்னா ஒன்றும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் இல்லைங்க. அதாவது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட் அதாவது இந்த நம்பர், அப்புறம் வந்து இந்த பேர், அதாவது நேம், அப்புறம் வந்து எக்ஸட்ரா நிறைய வேர்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து வகைப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்பர்லாம் அது ஒரு டேட்டா டைப்பில் சேரும். அப்புறம் பேர் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறது எல்லாமே அதெல்லாம் ஒவ்வொரு வகையான டேட்டா டைப்ஸில் சேரும். ஸோ இது எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்படியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டா டைப்ஸ்குள்ளே இருக்க சப் டைப்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 மேஜர் சப் டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நியூமரிக் டைப்பு, சீக்வன்ஸ் டைப்பு, மேப்பிங் டைப்பு, செட் டைப்பு, பூலியன் டைப்பு, நன் டைப்பு. மொத்தம் 6 மேஜர் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நியூமரிக் டேட்டா டைப்ஸ்குள்ளே என்னென்ன டைப்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரிங்களா? இப்போது நியூமரிக் டேட்டா டைப்ஸ்குள்ளே இன்ட்டு, ஃபோர்ட்டு, காம்ப்ளெக்ஸ் இந்த மூணுமே நியூமரிக்குள்ளே வரும். ஸோ நியூமரிக்குங்கிற பேரை வச்சே தெரியுது இதுக்குள்ளெல்லாம் வந்து நம்பர்ஸ் வந்து அடங்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த நம்பர்ஸை 3 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன இன்ட்டில் என்ன வரும், ஃப்ளோட்டில் என்ன வரும், காம்ப்ளெக்ஸில் என்ன வரும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மற்ற டேட்டா டைப்ஸ் எல்லாமே தெளிவாக அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப். சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், லிஸ்ட்டு, டப்பிள் இந்த 3 தான் சீக்வன்ஸ் டேட்டா டைப்புக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேப்பிங் டேட்டா டைப். மேப்பிங் டேட்டா டைப்புக்குள்ளே டிக்ஷனரி அப்படின்ற ஒரு டேட்டா டைப் வந்து இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து செட் டேட்டா டைப். செட் டேட்டா டைப்பில் 2 டேட்டா டைப்ஸ் இருக்குது. செட் ஒன்று, ஃப்ரோசன் செட் ஒன்று. ஓகேங்களா? இது என்ன, இதுக்கான வித்தியாசங்கள்லாம் என்ன, அதாவது ஸ்ட்ரிங்குன்னா என்ன, லிஸ்ட்டுன்னா என்ன, இன்ட்டுன்னா என்ன அப்படிங்கிற வித்தியாசங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அப்படியே பார்ப்போம். சரிங்களா? ஸோ பூலியன் டேட்டா டைப். ஸோ பூல் டேட்டா டைப் அப்படிங்கிறத வந்து ஒரே ஒரு செட் தாங்க வச்சுருக்கு, ஒரே ஒரு சப்செட் தான் வச்சுருக்கு. ஸோ பூல் அப்படின்ற ஒரு இது ஒரு டேட்டா டைப். ஸோ நன் டைப். நன் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றே ஒன்று தான் நன். நன்னுன்னா நம்ம சொல்கிறப்பே நல்லா தெளிவாக தெரியுது ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அதாவது நல் வேல்யூஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து இந்த நன்னில் வந்துடும். சரிங்களா? இது தாங்க இந்த மேஜரான 6 டேட்டா டைப்ஸ். இந்த 6 டேட்டா டைப்ஸ்குள்ளே தான் எல்லா டேட்டா டைப்ஸும் அடங்கும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? அன்டில் அண்ட் தென் பை ஃப்ரம் எஃப்டிபிடி. ஸோ டாட்டா, பை பை.